வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு காலையில வீடியோ எடுக்க நேரம் ஆயிட்டு, வீடியோ போடவும் இல்லை இப்போதைக்குள்ள. அதனால இன்னைக்கு காலைல அப்பா வந்து வாக்கிங் போயிட்டு வந்து தான் எடுத்தாங்க. சரியா, நான் பால் சமையல முடிச்சிட்டேன். என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். சரி. பிறகு இன்னைக்கு வாக்கிங், அப்பாவும் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சா. ஆமா, மழை, ஒரே மழை. மழை வேற. அதுல வேற ஒரு நாள் போனா 10 நாள் போக மாட்டேங்க, படுத்துக்கிடுதேன். அது என்ன வாக்கிங் தெரியல. இந்த குளிருக்கு சோம்பேத்தனம் இல்ல, எங்களுக்கே அப்படித்தான், எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் காலையில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உறவுகள். வந்து இன்னும் குளிக்கலையா, அதனால அப்படித்தான் இருக்கும். ஆனா ஓரளவு கிளீன் பண்ணிட்ட இடத்த. சரியா, மழை நல்ல மழை. என்ன பெரிய மழையா இல்லையா? லட்ச லட்ச லட்சம் வெறிக்காம பெஞ்சதுல 2 நாள்ல பெஞ்சதுல குளிரு, நல்ல குளிரு. வீட்டுக்குள்ள பகல்ல ஃபேனே போடல நம்ம. காவியா குளிச்சுக்கிட்டு இருக்கா. காவியா ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்கா. காவியால பத்தியா நேற்று ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு உட்கார்ந்து பாத்துட்டே இருந்தா. காலையில 7 மணிக்கு 6:30 எந்திரிச்சு வந்துட்டா. ஆமா, வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம் விட்டவொடனே நமக்கு விடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா. நியூஸ் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா இந்த பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்க என்னைக்கு நியூஸ் பார்த்தாங்க டிவில. அது மாதிரி காவியா மட்டும் இல்ல, நேற்று நான் விசாரிச்சதுல ஒரு 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 2-3 பிள்ளைங்க, நம்ம தெருவுல உள்ள பிள்ளைங்க ஸ்கூல் லீவுன்னு ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்து. ஆமா, என்ன அங்கெல்லாம் லீவ் விடுதாங்க, இங்க லீவ் இல்லையா, லீவ் இல்லையா. பீன்ஸ், கேரட், கொண்டக்கடலை புளிக்குழம்பா. சரி. இட்லிக்கு ஆட்டத்துக்கு மாவு ஆட்டத்துக்கு அரிசி நிறைய போட்டு வச்சிருக்கேன். சரியா, கொண்டக்கடலை புளிக்குழம்பு வந்து நீங்க வேலைக்கிழமை வைக்கிறதுன்னு? வேலைக்கிழமை மேக்சிமம் நம்ம வீட்டுல கொண்டக்கடலை புளிக்குழம்பா தான் இருக்கு. அமைஞ்சிருது என்னன்னு தெரியல. ஆமா, அது என்ன காயமா? அதலக்காவா? அதலக்காய் நேற்று பார்த்தேன். அது அது என்னன்னா காலியாயிட்டு காலில் வாங்கினேன் அப்படின்ட்டு இந்த பையன். இல்லாட்டி அதலக்காய் வேண்டாம்னு பார்த்தேன். மழைக்கு இப்பதான் வர சீசன். ஆமா, ஆனா இந்த மழை பெய்யறதுல வெடி போடுங்க. அது மாதிரி. ஆமா, சிறுகிழங்கு ரொம்ப இருக்கு. ஆனா கிழங்கு ஐட்டம் ரொம்ப வேண்டாமேன்னு ஒரு யோசனை. அதனால ஆமா, டீ போடு. நேத்து எப்படி ஃபேன்ல படுத்த? காலு ரொம்ப இழுக்குன்னு இருந்து. அதனால குளிர் பாத்தீங்கன்னா உறவுகளை உங்க வீட்டுல எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, குளிர் எனக்கு நேத்து இந்த தரங்கி, இந்த மழை வெஞ்சது படுக்கவும் முடியல. அது இந்த காவியா சொன்னா கேட்கலாம், ஃபேனை குறைச்சு வைக்க மாட்டேங்க. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு கரெக்டா இருக்கு, நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, தாங்க மாட்டேங்குது. சரியான குளிர் நேற்று. கால் அப்படியே இருக்காரு. என்ன செய்ய, அப்படியே மூடி படுத்துக்கிட்டேன். கட்டுல இருந்து பட்டாலும் உங்களுக்கே நான் கட்டுல கொடுத்தேன். ஆனா நேரத்துல நானும் படுத்த மாயந்தல தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டீங்களா? ஆமா. சரி, இது வெந்துட்டு இருக்கட்டும். நான் போய் காவியா தலை பண்ணிட்டு இருந்தேன். டீ ரெடி ஆகுதா? டீ இருக்கு. சரி, 2 நிமிஷம் தலை பண்ணிட்டு இருந்தேன். காவியாவுக்கு தலை பின்னிட்டு சாப்பாடு கொடுக்கணும். பயமாயிடுச்சு. சரி, ரைட்டு, நீ போய் காவியா தலையை பண்ணிட்டு வா. தலை பின்னியாச்சா? தலை பின்னி விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இப்ப டீ குடிக்க போறேன். சமையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை கலரிட்டு டீ கொதிச்சு, டீ ஆஃப் பண்ணு. கொதிச்சு டீ குடிக்க போறோம். டீ குடிச்சிட்டு அவ சாப்பிடுவா ஒரு பக்கம் உட்காந்து. நான் வந்து டீ குடிப்போம். சரி. அவ காலையில பெரும்பாலும் அவளை வெளியே எடுக்க விரும்ப மாட்டான். ஏன்னா பறந்து எடுத்துட்டு இருப்பாளா. ஆமா, அதுல ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டா காட்டக்கூடாதுன்னு பயப்படுறா. பிரச்சனை இல்ல, ஆனா அவ வேண்டாம்பா. அந்த நம்ம நேத்து அந்த இட்லி இது வேணும் தெரியுமா? எழுதுமா இடியாப்பம், அத காட்டுல சொல்லணும். அது மெயினான ஒரு அமைதியா உட்கார்ந்து சொல்லணும். அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, அங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. அத காட்ட வேண்டாமா? காணிக்கேன். அதான் கதையை சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இங்க பாருங்க, இது வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு புது உறவு. 5 தட்டு இருக்கா? 5 தட்டு இருக்கு. இடியாப்ப உலக்கு வந்து உலக்கு வச்சிருக்கேன். அந்த மூங்கில் தட்டு வச்சிருக்கேன். இட்லி குப்பரையில தான் எப்பவும் வச்சுக்கிட்டு இருப்பேன்.
அப்பாவிய பார்க்க நேத்து வந்து இப்படி பிளேட்ல போட்டு லேசா சாப்பிடணும்னு ஆசை. அப்ப நான் சொல்றேன், மூங்கில் தட்டு 2 தட்டு கேஸ் வேஸ்டா போகுது. அது வந்து 2 தட்டு தான் வைக்க முடியுது. ஒரு இட்லி குப்பையில 2 தட்டு தான் வைக்க முடியுது, கேஸ் வேஸ்டா போகுது அப்படின்னா, அப்ப அது தட்டு இருக்குன்னு சொல்லவும் சரி அப்ப தட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிய பார்க்க வந்து நினைச்ச உடனே வாங்கிடுவாங்க. அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சாங்கன்னா வாங்கிடுவாங்க. நான் எங்க மாமாட்ட தான் போய் கேட்க சொன்னேன். எங்க மாமா வந்து பாத்திர கடை வச்சிருக்காங்க. அப்பாட்ட தான் போய் கேட்டேன். ஆனா எனக்கு தெரியும் மாமாட்ட வாங்குந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். ஏன்னா மதுரைக்கு போய் சரக்கு எடுத்துட்டு வருவாங்க. நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் பாட்டு. இல்ல பாட்டு எனக்கு வேணும் பாட்டு. எங்க மாமாட்ட வந்து பாத்திரங்கள், அதனால அப்பப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது சொன்னோம்னா மதுரையில போய் மொத்தமா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் அதுங்களே அவசரம், 1 நாளைக்கு 2 நாளைக்கு அதுங்களே அவசரம் போய் அடுத்த கடையில போய் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து நைட்டு இடியாப்பம் போட்டு சாப்பிட்டாச்சு. மூங்கில் தட்டு அது பிஞ்சு போச்சு, அதனால மொந்தையா வேண்டாமா, அதனால இந்த பிளேட்ல ஊத்தி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ ஆவி பறக்கு வராங்க. டீயே குடிப்போம் வாங்க. அப்படியே ஆவி பறந்துகிட்டே இருக்கு. டீயே குடிப்போம். டீ ஆதி குடிக்கியா? என்ன டீ ரெடி ஆயிடுச்சா? அது என்ன சாப்பாடா? சரி சாப்பாடு கொண்டு வா, டீ கொண்டு வா. அவளுக்கும் டைம் ஆகிட்டு இருக்குல்ல. என்ன வருதா? டீ அருந்துங்கள். உட்காரு, நான் வரேன். ஏன்னா கொண்டு வரேன். போயிட்டு வா. 2வது டீ உறவுகளே. காலையில இருந்து முதல் டீ காலைல வாக்கிங் போகும்போது எஞ்சி போட்டு கொடுத்தா. 2வது டீ. இது வந்து 2வது டீ. கடையில டீ குடிப்பேன் இன்னைக்கு, அதனாலதான் காலைல நீ கடை போட்டு கொடுத்ததுனால நான் கடையில குடிக்கல. வீட்டுல போட்டு கொடுத்ததுனால கடை போட்டு. ஆமா, ஷால் போட்டுக்கிட்டு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. உறவுகள் தவறா நினைக்க வேண்டாம். இல்ல சோறு வேலை அடிப்படையில உங்களுக்கே தெரியும். அதனாலதான் நான் நின்று அப்படின்னு நின்னேன். நம்ம குளிச்சுட்டு தான் ஃப்ரெஷ் ஆகணும். சரியா? சரி. இப்ப மழை வந்து குளிரு. அது இந்த தரை எப்படி இருக்கு, அந்த வீடு எப்படி இருக்குன்னா வெக்கைக்கும் அதிக வெக்கையா இருக்கு, மழைக்கும் குளிருக்கும் அதிக குளிரா இருக்கு. தாங்க மாட்டேங்குது. பயங்கரமா இருக்கு. தரையும் பயங்கரமா குளிருமா? குளிரு மார்பிள்ல சரி குளிரு. இது மார்பிள்ஸா உனக்கு? ஆனா இது வந்து இது இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? இது வந்து எனக்கு ஒண்ணும் பண்ணல. நம்ம வீட்டுல வந்து டைல்ஸ், ஆனா கால் இழுக்கும். நம்ம வீட்டுல டைல்ஸா? எனக்கு டைல்ஸ் ஒத்துக்கல. முட்டு வலி கால் வலி எல்லாம் இருந்துச்சு. இங்க வந்து அவ்வளவா எனக்கு இல்ல, குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவ்வளவா இல்ல, குறைஞ்சிட்டு நல்லா இருக்கு. ஆனா குளிர் சூப்பரா இருக்கு, நல்ல குளிர். அங்க வந்து நெருக்கமா வீடா இருக்கும், இங்க வந்து சுத்தி நமக்கு நல்ல. ஆனா நீ சொல்லுதம்மா, ஆனா நம்ம வீட்டுல இருக்கும் போதுதான் குளிர் எனக்கு அதிகமா இருக்க மாதிரி. ஆமா, அது ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா தரையில எல்லாம் வெக்க கொஞ்சம், இந்த டைல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆனா குளிர் ரொம்ப இருக்கும். ஆனா இங்க எனக்கு அப்படி தெரியல. எனக்கு தான் குளிர் தான் ரொம்ப. நேத்தெல்லாம் நேத்து என்ன செஞ்சு தெரியுமா? இப்படிக்கும் நேத்து வந்து போய் படுத்துட்டு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேனா, அந்த ரூம்ல போய் படுத்துட்டேன். நீங்க வெளியில போயிருக்கப்போ. ஆமா, நான் உள்ள படுத்தா இருந்தேன். அதுல ஃபேன் போடாம தான் படுத்திருந்தேன். ஃபேனே போடலையே. நான் போடவே மாட்டேனே. குளிர்காலம் வந்துட்டுனா அந்த 3 மாசத்துக்கு நான் ஃபேனே போட மாட்டேனே. நல்ல கதகதன்னு இருந்திருக்கும். நான் ஃபேனே போட மாட்டேன். எப்பவுமே பகலையும் போட மாட்டேன், நைட்டும் போட மாட்டேன். இப்போ நம்ம ஒரு 2-3 நாள் ஆச்சு பகல்ல ஃபேன் போட்டு. போட மாட்டேன் நான், குளிரும் அப்படின்ட்டு. இதே நல்லா கதகதப்பா நல்லா இருக்கு. அப்புறம் வெயில் காலம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேர்த்து, ரொம்ப வேர்த்து கொட்டும். ஃபேன் இல்லாம 5 நிமிஷம் இருக்க முடியாது. நைட்டு ஏசி இல்லாம தூக்கம் வராது. ஒரு மாதிரி ஏசி இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படியே முழிப்பு வந்துட்டே இருக்கும் அந்த வெயில் நேரம். அதனாலதான் இப்போ ஏசி கொஞ்சம் கரண்ட் பில் குறைய வந்திருக்கோம், இல்லாட்டி கூட வந்திருக்கும். ஏசி இந்த குழுக்குள்ள ஏசி மட்டும் அவ்வளவுதான், அப்படியே ப்ளீஸ் ஆயிட வேண்டியதுதான் மனுஷன். சரி, இப்போ சமையல் ரெடியா முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சது. ஆமா, என் வேலை இன்னும் 2 இருக்கு. மாவு அரைக்கணும், இட்லிக்கு அரைக்கணும், குளிச்சு கிளம்பணும். இப்ப காலைல என்ன சாப்பாடுமா? காலைல உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டுடுவோம். சரி, எனக்கு உங்களுக்கு தான் ஏதாவது டிஃபன் பண்ணணும். இப்ப தனியா பண்ணணுமோ? சரி, அப்புறம் வேண்டாம். நான் இன்னைக்கு இந்த ஓடப்பட்டில ஒரு ஆளை பார்க்க போனோம். ஐடியா இருக்கீங்களா? கடையில இல்ல, ஓடப்பட்டில ஒரு ஆளை போய் பார்க்கணும். போய் நீ கடையில கடையில இல்ல, சொல்லுங்க அது சொல்லுங்க. அதாவது கடையிலன்னு சொல்லுங்க. கடையில லக்கு இன்னைக்கு உங்களுக்கு. அப்படிதான் இல்ல, சரி போகும்போது சாப்பிடுவோம் யோசனை. பெரும்பாலும் நாங்க வந்து காலையில நானும் பெரியவளுமே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். நைட்டு தான் டிஃபன் லைட்டாக சாப்பிடுவோம்.
அப்பாவுக்கு வந்து காலையில சாப்பாடு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. என்ன ஆமா, காலைல சாப்பாடு எப்பமாவது சாப்பிடுவேன். அப்பாவுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? காவியாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு இருக்கு. காவியா வந்து தண்ணி சரியா குடிக்க மாட்டா, சரியா சாப்பிட மாட்டா. அப்பா வந்து என்னன்னா காலை சாப்பாடை விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் வெயிட் போடுது. புரியுதா? நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும், நீங்க என்ன யோகா பண்ணாலும், என்ன வாக்கிங் போனாலும் காலையில வயிறு பட்டினி போட்டீங்கன்னா அது வந்து வெயிட் போட தான் செய்யும். இப்போ வாக்கிங் போகும்போது மாறி போச்சுனியா, வண்டியில ஆர்னஸ் வந்தாரு, மைனர் வணக்கம் அப்படின்னு, வணக்கம் அப்படின்னு அப்ப பேசிட்டு இருந்தாரு. நம்ம சரவணனுக்கு பயிர் சொல்லி கொடுக்காராம். யாருக்கு? நம்ம சரவணனுக்கு, அண்ணனுக்கா? அப்போ அவன் சொல்லிருப்பாரு உங்களுக்கு இந்த மாதிரி. நம்ம சொன்னோடனே அது யாரு, எங்க சொந்தக்காரங்க இல்ல அப்படின்னு அங்கதான் போற மைனர். இப்போ அவர் ஆள் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாரு அப்படின்னாரு. சரியா அப்படின்னு. வேற என்ன, வேற ஒன்னும் இது நடத்தலையா உங்க இதுல இருந்து நடந்ததுனியா அப்படின்னு. சரி மைனர் அப்படின்னாரு. அதான் அவர்கிட்ட நாளை கேட்கணும் வச்சிருக்கேன், இந்த வயிறு இது குறையதுக்கு என்ன செய்யலாம். நான் சொல்றபடி சரிங்களா? மூச்சு பேச்சு நான் சொல்றபடி செஞ்சாலே சரியா வந்துடும். நீங்க அழகா மூச்சு பேசலாம் நல்லா போடுறீங்க, யோகாலாம் நல்லா போடத்தான் செய்றீங்க. யோகா வந்து பொறுமையா வெட்ட வெளியில போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள், நம்ம உறவுகள் ஒரு ஆள் தம்பின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா போடணும். வெளியில சூரிய ஒளி படுற மாதிரி போடணும். ஒன்று, அவசரப்பட்டு போடக்கூடாது. இன்னொன்று, காலையில சாப்பிடுங்க. காலையில அந்த 9 மணிக்குள்ள காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாயந்தரம், அதாவது மாலையில வந்து 6 to 7க்குள்ள நைட் சாப்பாடை சாப்பிட்ருங்க. 6 to 7க்குள்ள நைட் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ள முடிச்சுக்கணும். அப்படியே பேசாம படுத்து தூங்கிடணும். அப்படி சாப்பிட்டு பழகுனீங்கன்னா அழகா ஸ்லிம் ஆயிருவீங்க, வயிறு தொப்பை குறைஞ்சிரும். தெரியுமா? ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. தொப்பை மட்டும் அப்பாவுக்கு பெருசா இருக்கு. அது இன்னொன்னு, நான் இன்னொன்னு சொல்லுதேன், உறவுகள் நீங்க யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஃபேமிலி இது விடாது. நம்ம வீட்டுல அப்படி யாரும் கிடையாது. பாட்டி கணத்தாடு, தாத்தா தாத்தாக்கு வந்து தாத்தா அப்படின்னா தாத்தா வந்து அந்த ஹைட்டா இருந்ததுனால தெரியல. ஃபேமிலி மொத்தமும் உப்புமா சாப்பிட்டு வளர்ந்துருன்னு சொல்லுவாங்கல்ல காமெடியில, விஜய் கமல்ல. அதே மாதிரி இது ஃபேமிலி மொத்தமும் குண்டு குடும்பம். யாரு மெலிஞ்சிருக்கா? யாருமே மெலியல. மெலிஞ்சிருக்குதுன்னு சொன்னா மாமா ஒரு ஆள் தான் மெலிஞ்சிருக்காங்க. பெரிய மாமா ஒரு ஆள் தான் மெலிஞ்சிருக்காங்க. யாருன்னா இவங்களுடைய அண்ணன், எனக்கு மாமா. அவங்க ஒரு ஆள் தான் இப்போ, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மெலிஞ்சிட்டாங்க. மற்ற யாரும் நீங்க யாரும் மெலிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது சாந்தி ஜெராக்ஸ்னா தவறா நினைக்க வேண்டாம் உறவுகளே. அவங்க அத்தை, அதாவது அப்பாவோட பெரிய அக்கா, எல்லாத்துக்கும் பெரிய அக்கா. அவங்கள மாதிரி தான் காவியா இருப்பா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம். நல்லா தான் இருப்பாங்க, அதே மாதிரி தான் இருப்பாங்க. சரி, நான் இந்தாங்க எடுங்க. நான் டீ குடிக்கல, அவ குடிச்சு முடிச்சிட்டாரு, நான் இன்னும் குடிச்சு முடிக்கல. நீங்க வந்து கொண்டக்கடலை புளிக்குழம்பும் பீன்ஸ் பொரியலும் வச்சாச்சு. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இதே மாதிரி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்குமே உங்களுடைய ஆதரவு வேணும். எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க.